ஹலோ காய்ஸ், இன்னையோட எபிசோடில் மகாநதி சீரியல் என்ன இருந்துச்சு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி விஜய் வந்து காவேரியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு காரில். ஆனால் அவர் காரில் இருக்கும்போது அப்பப்போ திரும்பி திரும்பி பார்க்குறத காவேரி பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அது பிடிக்கல. காவேரி இறங்கின உடனே விஜய் கேட்குறாரு, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் பிக்கப் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நானே பார்த்து போய்க்கிறேன், நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது அப்படின்னு காவேரி கோவமாக சொல்லிவிட்டு விஜயை அனுப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு சாரதா வந்து விஜயை பார்த்ததையும் விஜய் வீட்டுக்கு வந்ததையும் அவங்களுடைய மகளான யமுனா கிட்டேயும் கங்கா கிட்டேயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இதை மாதிரி விஜய் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டார், விஜயை பார்த்த உடனே எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, எங்கே அவர் எல்லா உண்மையும் காவேரி கிட்ட சொல்லிடுவாரோ, காவேரிக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அவளுக்கு எல்லாத்தையும் மறந்து போயிருக்கா, அவளுக்கு சொல்லி ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமோன்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் விஜய் வந்து அது மாதிரி எதுவும் சொல்லலை, அதுக்குள்ளே நான் அவரை பேச்சை மாற்றி அவரை வீட்டை விட்டு நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு அவங்க பசங்க கிட்ட யமுனா கிட்ட யமுனாக்கிட்டையும் கங்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்கள நானே தேடி போய் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் பேசினேன். இதை மாதிரி காவேரிக்கு ஆக்சிடெண்ட்டில் நினைவு போயிடுச்சு, யாரையும் ஞாபகம் வச்சுக்கல, உங்கள் பேரெல்லாம் தெரியல, உங்களுக்கு குழந்தை பிறந்ததும் தெரியலன்றதையும் நான் ஞாபகப்படுத்தினேன், சொன்னேன் அவர்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னா விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போது உங்களுக்கும் ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால தான் நீங்கள் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு எங்களை அமுச்சிட்டாங்கன்றதையும் நான் விஜய் கிட்ட சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை கங்காவும் யமுனாவும் ஆச்சரியமாக கேட்டுட்டு விஜய் நல்லா இருக்காராம்மா, விஜய் எப்படி இருக்காரு, பாப்பா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நானே விஜயும் வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு சமையல்லாம் செஞ்சு போட்டேம்மா, என் பேத்தியையும் பார்த்தேன், என் பேத்தி ரத்த பந்தம் இருக்கிறனால தான் அவள் என்னை பார்த்து பாட்டி பாட்டின்னு வாய் நிறையா என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததும்மா. ஆனால் இப்போ வரைக்கும் அவள் தான் தன்னுடைய பொண்ணுன்னு காவேரிக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. உடனே சாரதா சொன்ன உடனே கங்காவும் யமுனாவும், அம்மா பேத்தி பாப்பா எப்படிம்மா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பாப்பா அப்படியே காவேரி மாதிரியே இருக்காம்மா, குட்டி காவேரிம்மா, அவள் பேர் கூட காவேரி தான் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியாம்மா ரெண்டு பேரும் கேட்குறாங்க. ரெண்டு பேரும் கேட்ட உடனே, அம்மா நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே வரட்டுமாம்மா பாப்பாவை பார்க்குறதுக்கு, விஜயை பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, ஏற்கனவே நான் தெரியாத ஆளை நான் வீட்டை கூட்டு வந்து சாப்பாடெலாம் செஞ்சு போட்டு நான் கவனித்ததையே காவேரி ஒரு மாதிரி குழம்பி போயிருக்கா, இப்போ நீங்கள் வேறு வந்தீங்கன்னா அவளுக்கு சந்தேகம் அதிகமாகிடும், அதனால் நீங்கள் இப்போ வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சாரதா. சரிம்மா, நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு சாரதா சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர காவேரிக்கு ஒரே கோவமாக இருக்கிறாங்க. எதுக்கு தெரியாத ஆள் கூடலாம் நம்மளை அம்மா இப்படி அனுப்பிச்சி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தவுடனே, அம்மா என்னை ஏம்மா இந்த மாதிரி தெரியாத ஆள் கூடலாம் நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே, அந்த தம்பி என்னம்மா நல்ல தம்பி தானேம்மா, நமக்கு தெரிஞ்ச தம்பி தான், அந்த பாப்பாவும் நல்லா பாட்டி உங்கள்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்குது, என்னை பார்த்தும் பாட்டி பாட்டின்னு கூப்பிடுது, அவர் அம்மா இல்லாத அவர் பிள்ளை டீச்சரை பார்க்கணுன்னு ஆசைப்படாதனமா அவர் கூப்பிட்டு வந்தார், அதில் என்னம்மா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து டாக்டரை பார்க்க போகிறாரு. இந்த ட்ரீட்மெண்ட்லால் காவேரிக்கு ஏதாவது சரியாகுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து டாக்டர் சொல்கிறாரு, இவங்களுக்கு பட்டிருக்க ஆக்சிடெண்ட் அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதுதான் நானும் இப்போ சொல்கிறேன், அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த ஞாபக மறதி வந்து தானாக தான் சரியாக முடியும், இதை மருந்தாலேயோ மாத்திரையாலேயோ நம்மளால் சரி பண்ண முடியாது, அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அப்போ இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அவங்களுக்கு தெரிஞ்ச இடம், அவங்களுக்கு பழக்கப்பட்ட இடம், அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் எல்லாரையும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் காமிச்சிங்கன்னா மேபி அவங்களுக்கு நாளைக்கே கூட ஞாபகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இதை நம்ம சொல்லி தெரிய வைக்க முடியாது, அவங்களுக்காக தான் தானாக ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு டாக்டர். காலையில் எழுந்திரிச்ச உடனே காவேரி அவங்க அம்மாவை தேடுறாங்க, அம்மான்னு கூப்பிட்றாங்க. அப்போ திடீர்னு காலிங் பெல் சத்தம் கேட்குது. உடனே யாருன்னு திறந்து பார்க்கும்போது அங்கே வாசலில் விஜயும் குட்டி காவேரி நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்த உடனே காவேரிக்கு ரொம்ப ஷாக் ஆகுது, எதுக்கு இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. உடனே சத்தம் கேட்டனால மேலேருந்து சாரதா கீழே இறங்கி வராங்க. வரத்துக்குள்ளே காவேரி கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, நாங்கள் காலையிலேயே இங்கே வருவோம், நாங்கள் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோமே அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே காவேரி முழிக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறா குட்டி காவேரி. உடனே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. உடனே சாரதா கீழே இறங்கி வந்த உடனே அவங்கள பார்த்து முறைக்கிறாங்க. வாங்க தம்பி வாங்க, வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க சாரதா. உடனே அதுக்கு வந்து காவேரி அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறாங்க. உள்ளே வந்து தம்பியை, என்னம்மா இந்த தம்பியை உள்ளே கூப்பிடாம நீ வெளியவே நிற்க வச்சிட்ருக்க, பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்டு வந்தோடனே உள்ளே வந்து உட்காந்துட்டு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க.
உட்காருங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு மிஸ்ஸு பார்க்கணுன்னு அவள் ஆசைப்பட்டா, அதுக்கு தான் காலையிலேயே உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு என்ன தம்பி நீங்கள் எப்போ வேணால் எங்கள் வீட்டுக்கு வாங்க, இது உங்கள் வீடு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. உடனே பாப்பாவும் பார்த்து சிரிக்கிறா. உடனே அடுத்தது வந்து உங்களுக்கு வேலை ஏதாவது இருந்தால் நீங்கள் வேணால் வீட்டை விட்டு நீங்கள் வேணால் கிளம்பி போங்க, நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. உடனே அதுக்கு பாப்பாவும் நான் இங்கே இருந்துக்கிறேன்ப்பா, பாட்டி கூடயே நான் இங்கே இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய்க்கு நம்ம இன்றைக்கி ஒரு நாளாவது காவேரி கூட இருக்கலாம்னு நினச்சோம், ஆனால் அதுக்கும் இல்லாமல் இப்போ என்னை அனுப்ப பார்க்குறாங்களே, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியாவது இன்றைக்கி நம்ம இங்கே இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க, உடனே இப்போ அவள் பாப்பாவால் வேணால் என்னை பிரிஞ்சு இருக்க முடியும், ஆனால் அவளை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, ஸ்கூலில் காலையில் கொண்டு போய் விடுறீங்கல்ல, விட்ட உடனே அவள் ஸ்கூலில் தானே இருக்கிறா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட உடனே இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, சொல்கிறதுக்கு யோசிக்கிறதுக்குள்ளே சாரதா உடனே வந்து தம்பி உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குன்னு தான் நான் உங்களை வீட்டுக்கு போக சொன்னேன், இல்லை நீங்களும் பாப்பா கூடயே இருந்து மதியானம் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று அதுக்கு காவேரி முறைச்சிட்டே இருக்காங்க. அப்புறம் நேற்றுக்கு நான் வரும்போதே சும்மாவே வந்துட்டு போயிட்டேன், இன்றைக்கி நான் கொஞ்சம் காய்கறி மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை வாங்கி வச்சுட்டு சாரதா அம்மா இருக்காங்க. ஒன்று அதே காவேரி முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க.